தேவன் பூமியை உருவாக்குற வேளையில் நமக்கு தெரியும், அது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. அந்த பூமியை தேவன் திருப்பி உருவாக்குற வேளையில் 6 நாட்கள் பலவிதமான படைப்புகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான படைப்புகள். அதை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடைசியில் மனுஷனை படைக்கிறான். ஆனால் 7வது நாள் அதுக்கு பேர் தான் ஓய்வு நாள். அந்த 7வது நாள் தேவனுடைய வாஞ்சையெல்லாம் மிருகங்களைப் போல் அல்லாமல் மனுஷனை அவருடைய சாயலில் உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவருக்குள் ஊதி அவருடைய சாயலை கொடுத்து அவருடைய மகிமை பிரகாசிக்கப்பட்ட அந்த மனுஷனிடத்தில் தேவனுடைய வாஞ்சையெல்லாம் அவர்களோடு நான் ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான் அவர் தீராத தாகமானது. தேவனுடைய இயக்கமெல்லாம் என் சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனோடு நான் ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான் தீராத தாகம். ஆனால் பழைய ஏற்பாடு நான் வாசிக்கிறோம், ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டது. ஜனங்கள் தேவனை மறந்து விக்கிர ஆராதனைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநேக பாவத்தின் நிமித்தம் தேவனால் மனுஷரோடு ஐக்கியப்பட முடியவில்லை. பழைய ஏற்பாடில் அப்படி சில மனிதர்கள் தேவனோடு ஐக்கியப்படுவது மேன்மையானது என்பதை கண்டறிந்தவர்கள் அதிகமான நேரத்தை செலவழித்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு நடந்து தேவனோடு சஞ்சரித்தவர்கள். அவர்கள் தான் நமக்கு தெரியும், ஈனாக்கு, எலியா, நோவா, இப்படிப்பட்டவர்கள். இவர்களை பற்றி தேவன் சொன்ன சாட்சி, இவர்கள் நீதிமான்கள். அப்படி மேன்மையான ஒரு சாட்சியை யார் பெற்றார்? தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள். மோசே 120 வருடம் வாழ்ந்தார் இந்த பூமியில். அதை 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 40 வருடம் ராஜகுமாரனாக பார்வோன் அரண்மனையில் வாழ்ந்தார். அந்த நாட்களில் தேவன் அவரோடு இடைப்படவே இல்லை, அவரோடு ஐக்கியப்படவும் இல்லை. ஏனெனில் அவர் சகல கலை திறன்களோடும் சகல அந்தஸ்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த 40 வருட முடிவில் தேவனை அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு வருகிறார். வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து பலவிதமான பாடல்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இதனோட கடந்து போக பண்ணி அப்பொழுது தேவன் அவரோடு ஐக்கியப்படுகிறார். யாரோ? மோசையோடு. அந்த 40 வருட ஐக்கியம் தேவன் மோசையோடு ஐக்கியப்பட்ட நாட்களில் பலவிதமாக அந்த மோசையை உடைத்து ஏற்ற பாத்திரமாக உருவாக்கி கடைசியில் ஆண்டவரை சொல்கிறார், இந்த பூமியில் மோசையை போல் சார்ந்த குணமுள்ள மனுஷனை கண்டது என்கிறார் ஆண்டவர். இவன் என் வீட்டிற்கு உண்மை உள்ளவன், அதாவது என் ஆலயத்தில் உண்மை உள்ளவன். இவனிடத்தில் நான் பிரத்யட்சமாக அல்ல முகமுகமாக பேசுகிறேன். இதற்கு இவன் என்னோடு ஐக்கியப்பட விரும்புகிறான். இவன் என் சாயலையை காண்கிறான் ஆண்டவர். அப்படி அவனுடைய 2வது பாகமாகிய 40 வருடங்கள் தேவனோடு தேவன் அவனோடு இடைப்பட்டு அவனோடு தேவன் வைத்திருந்த அந்த ஐக்கியம், அதே போல மோசைக்கும் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்ற தாகம் தான் அடுத்த 3வது 40 வருடம் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக அவனை உருவாக்கிட்டு பல லட்சம் ஜனங்களை நடத்தும் அதிகாரமுடைய வல்லமையான ஊழியக்காரனாக மாற்றி. ஒரு காரியத்தை நாம் மறக்க வேண்டாம். தேவனின் நாமத்தை சொல்லி நாம் பெரிய ஊழியர்களை செய்யணும்,
சபைகளை கட்டலாம், அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வரலாம், அநேகரை தேவனுக்குள் கொண்டு வரலாம், வேதத்தில் தரித்திருக்கலாம், உபவாசிக்கலாம், ஜெபிக்கலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனாலும் ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம், இவை எல்லாவற்றை விடவும் மேலானது எது தெரியுமா? தேவனோடு தனிப்பட்ட முறையில் வைக்கிற ஒரு உறவு, அதுதான் மேன்மையானது. இந்த உறவை காத்துக் கொள்கிற மனுஷனை தேவன் அவரை விட்டு விலகுவதே இல்லை. ஏனெனில் தேவனுடைய பாகமெல்லாம் நான் யாரோடு ஐக்கியப்படுவேன், யாரோடு நான் ஒரு தனிப்பட்ட முறையில் என் உறவு கொண்டு அவனை என் சாயலுக்கு ஒப்பாய் உருவாக்குவேன். இதுதான் தேவனுடைய தாகமாக இருந்தது. இந்த உலகத்தில் சொன்னால் ஆவிக்கிற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யாராக நினைத்தார்? யார் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்? நான் நிறைய சபைகளை கட்டினேன், ஊழியங்கள் வல்லமையாக செய்கிறேன், அநேகரை நான் ரட்சிப்பும் கொண்டு வந்தேன், இல்ல தேவன் என்னை அதிகமான ஐஸ்வர்யத்தை ஆசிர்வதித்திருக்கிறார். இதல்ல மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்பதோ, எந்த மனுஷன் தேவனோடு இடைவிடாத ஐக்கியத்தில் ஒரு தனிப்பட்ட உறவில் அவன் தரித்திருக்கிறானோ அவனே மெய்யான ஐஸ்வர்யவான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு இருந்த தீராத தாகம் நமக்கு தெரியும். என்ன? என் பிதாவோடு இடைவிடாத ஐக்கியத்தில் நான் இரவும் பகலும் எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் இதற்கடுத்தாலும் என் தேவன் சித்தத்தையே நான் செய்ய வேண்டும், என் தேவனுக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும். ஏன் அப்படிப்பட்ட ஏக்கம்? ஒரே ஒரு காரியம், நான் பாவம் செய்துவிடக்கூடாது, என் தேவனுக்கு சித்தத்துக்கு புறம்பான இதை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட பயம் ஏன்? ஒரே ஒரு காரியத்தை நினைத்தான், என் தேவனோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்படக்கூடாது. அதற்காகவே தான் இந்த தனிப்பட்ட உறவை நான் சொல்கிறேன். தனிப்பட்ட ஐக்கியத்தை எந்த மனுஷன் அதிகமாய் வாஞ்சிக்கிறானோ மெய்யாகவே நாட்கள் செல்ல செல்ல கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் அவர் உருவாய்க்கொண்டே இருப்பார். குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளில் எந்த ஒரு மகன் அதிகமாக தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறானோ, தகப்பனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறானோ, அந்த மகனோடு தகப்பன் அதிகமாய் ஐக்கியப்படுவார். அந்த மகனை தகப்பனை விட்டு பிரிக்கவே முடியாது. இதே போலத்தான் கிறிஸ்துவனுடையும் பிதாவினுடையும் உறவு இந்த பூமியில் இருந்தது. இன்னொருக்கு மட்டுமல்ல, நாம் எவ்வளவு அற்பமான மனுஷர் தெரியுமா? எவ்வளவு அற்பமான மனுஷர். நம்மோடு தேவன் ஐக்கியப்படுவதற்கு அதிகமாய் தாகப்படும் வாஞ்சையாயிருக்கிறார், அதிகமாய் வாஞ்சையாயிருக்கிறார். ஆனால் நாம் நமக்கானதை தேடுவதில், நம் சுய சித்தம் செய்வதில், பாவத்தை பாவம் என்று பார்க்காத நிமித்தம் தேவன் நம்மோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தையே நாம் உதாசீனம் பண்ணுகிறோம். நான் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன் பாருங்க. தேவன் நம்மோடு ஐக்கியப்படுகிறவருடைய தாகத்தை பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் கடைசியாக சிலுவை மரணத்துக்கு முன்னால் நடந்த பாஸ்கா பண்டிகை ராப்போஜனம் பாருங்க. 22:15 வசனம். இதை நல்லபடியாக தியானிக்க வேண்டிய வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, யார்? சீசர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பாஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். பார்த்தீங்களா? யாரோட? இந்த பாஸ்காவை பங்கெடுப்பதில், உங்களோட பங்கெடுப்பதில், உங்களோட ஐக்கியப்படுவதில், உங்களோட உறவு கொள்வதில் மிகவும் வாஞ்சையாயிருக்கிறேன். எப்படிப்பட்டவர்கள்?
12 பேரில் ஒருவன் தேவனை மறுதளித்தவன், தேவனை நான் அறியேன் என்று சத்தியம் செய்தவன், இன்னொருவன் தேவனை காட்டிக் கொடுத்தவன். இயேசு கிறிஸ்து அவர் கடைசி நாளில் கெத்செமனேயில் கைது செய்யப்பட்ட பிறகு எல்லோருமே இயேசுவை விட்டு ஓடி ஒழித்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை பாருங்கள், இப்படிப்பட்ட அவர்களோடு எல்லா பலவீனத்தையும் அவர் அறிந்திருந்தார். என்னோடு இவர்கள் இரவும் பகல் இருந்திருந்தாலும் இதில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், ஒருவன் என்னை மறுதளிப்பான், ஒருவன் நான் அதை அறியேன் என்று சத்தியம் செய்வான். இவர்கள் எல்லாரும் என்னை கைது செய்யப்பட்டு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஓடி ஒழிந்து விடுவார்கள். இது எல்லாம் அறிந்திருந்தும் அப்படிப்பட்ட பலவீனமானவர்களை அறிந்திருந்த அவர்களோடு ஐக்கியப்படுவது, அவர்களோடு போஜன பந்து இருப்பது தேவனும் அதிக வாஞ்சையாயிருந்தார். நினைத்து பாருங்கள், எதை காண்பிக்கிறது? அவருடைய மனத்தாழ்மை. வானத்தையும் பூமியையும் படைத்த மிக வல்லமையான தேவன், சகல பரிசுத்த அலங்காரத்தோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அங்கிருந்து இறங்கி வந்து தன்னை தாழ்த்தி நம்முடைய பலவீனங்களை அறிந்திருந்தோம் நம்மோடு ஒன்றாய் ஐக்கியப்படுவதில் வாஞ்சையாய் இருக்கிறார் என்றால் அவருடைய மனத்தாழ்மையை பற்றி ஊழியர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யோவான் 8 அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பார்த்தீங்களா? என்னை அனுப்பினவர் பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன், என் பிதாவுக்கு சித்தமானதை செய்கிறேன். ஆகையினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை, அவர் என்னுடனே இருக்கிறார். பாருங்கள், ஏன் அநேக சூழ்நிலையில் தேவன் நம்மோடு இல்லை? ஏன் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம்? ஏன் தனிப்பட்ட முறையில் நாம் தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம்? ஒரே ஒரு காரியம், நாமும் அநேக காரியங்களை அவருக்கு பிரியமற்ற முறையில் சித்தத்துக்கு புறம்பான முறை செய்வது நிமித்தம் அவருடைய பிரசன்னத்தையே நாம் இழந்து விடுகிறோம். ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு இது மார்க் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவர் பல காயங்கள் பட்டு அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் சுமார் 6 மணி நேரம் பல தீராத வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆயினால் அறையப்பட்டு உங்களுக்கு தெரியும், முதல் 3 மணி நேரம் அவர் பிதாவை நோக்கி கதறுகிறார். பிதாவே, இந்த உலகம் முழுவதும் எல்லோருடைய பாவங்களை மன்னியும், இவர்கள் நரகாக்கிற்கு பாத்திரமாயிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் ஆண்டவரே, இவர்கள் அழிந்து போக விடாதேயும். ஏன் இதே ஞாபகம் இருக்கவா? இதே தேவன் தான் தன் சாயலில் கொண்டு வளர ஜனங்களை, சோதோம் கொமோரா ஜனங்களை அக்கினியினாலும் கந்தகத்தால் அழித்து போட்டார். இதே தேவன் தான் நோவாவின் காலத்தில் ஜன பிரளயத்தால் அழித்து போட்டார். அதே போல் ஆண்டவரே, இவர்களை அழித்து போடாதையும் இவர்களை மன்னியும் என்று 3 மணி நேரம் தொடர்ந்து கதறிக்கொண்டே இருக்கிறார். 3வது மணி நேரம் அவர் கதறினபடி உலகம், நம்முடைய எல்லாருடைய பாவமும் அவர் மீது சுமத்தப்படுகிறது. சுமத்தப்பட்டவர்கள் என்ன நடந்தது? பிதாவினால் தன் புத்திரனை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் புத்திரனோ நம்முடைய எல்லோருடைய பாவத்தினால் அவர் மூழ்கி இருக்கிறார். அந்த அறிவறுப்பை தேவனால் பார்க்க முடியவில்லை. உடனே புத்திரனை கைவிடுகிறார். புத்திரனுக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அந்த ஐக்கியமும் துண்டிக்கப்படுகிறது. என்ன நடந்தது? பூமி அந்தகாரப்பட்டது, காரிகோள். அதுதான் நரக வேதனை.
அங்கே பிறந்த இயேசு கிறிஸ்து வாதித்து பாருங்கள். மார்க் 15ஆம் அதிகாரம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்று தொடர்ந்து கதறிக்கொண்டே இருந்தார். தேவன் பிதா செவி கொடுக்கவே இல்லை. பிதா செவி கொடுத்திருந்தால் சோதோம் கொமோராவைப் போல நாமும் அழிந்து போயிருப்போம். நோவாவின் காலத்தை போல் நாம் அழிந்து போயிருப்போம். நம்மை வைத்திருந்த அன்பு நிமித்தம் நம்மை இரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக சொந்த குமாரனுடைய கதறலையே அவர் நிராகரித்தார். இயேசு கிறிஸ்து காலத்தை பார்த்திருக்கா, அவர் நீங்க புதிய ஏற்பாடு வாதித்து பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் என் பிதாவே, என் பிதாவே என்றுதான் பிதாவை கூப்பிடுவார். அங்கே மட்டும் பிதாவோடு உள்ள அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட உடனே, பிதா புத்திர ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு விட்ட 3 மணி நேரம், அதுதான் அவருக்கு நரக வேதனை. அங்கே கிடந்து என் பிதாவே, என் பிதாவே சொல்ல, என் தேவனே, என் தேவனே என்று கதறுகிறார். அந்த 3 மணி நேரம் ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட பிறகு அவரால் சகிக்க முடியாத வேதனை அவருக்கு, அதுதான் நரகம். ஏனெனில் பூமியில் வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஒரு வினாடி கூட ஐக்கியம் துண்டிக்கப்படாத வகையில் பிரிய பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதைத்தான் நாம் யோவான் 8:29 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த ஊழியக்காரர்களே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் தேவனோடு ஐக்கியத்தில் வளர்கிறோமோ, தேவனோடு ஐக்கியம் என்றால் என்ன? தேவனை அதிகமாய் நெருங்குகிறோமோ, நாம் நெருங்க 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 நம்முடைய உள்ளான நிலைமையை ஆண்டவர் படம் பிடித்து காண்பிப்பார். இந்த அநேக ஆகிய நாம் நம்மை பெரிய நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாக நினைத்துக் கொள்கிறோம். ஏன் தெரியுமா? நாம் தேவனுக்காக கிட்டை சேரவில்லை, இன்னும் நாம் நெருங்கவில்லை, இன்னும் அவரோடு உள்ள ஐக்கியத்தின் மீது வாஞ்சை இல்லை. எவ்வளவு கவலவாய் அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் நெருங்குகிறோமோ, நெருங்க மங்காத ஒளியில் வாசம் செய்கிற அந்த தேவனுடைய ஒளியோ நம் இருதயத்திற்குள் பாய்ந்து உள்ளே இருக்கிற அபரமான நிலையை நமக்கு காண்பிக்கும். அது நிமித்தம் அநேக நேரத்தில் கண்ணீர் விட்டு கலருவோம். அதுவோ நிமித்தம் ஆழமான ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். நாம் 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியை பாருங்கள். தேவனோடு அதிகமாய் கிட்டி சேர்வதற்கு முன்னால் சாட்சியை பாருங்கள். பவுல் தன்னை எப்படி பார்க்கிறான் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். மகா பிரதான அப்போஸ்தலரிடம் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். தன்னை ஒரு மகா பெரிய அப்போஸ்தலன் போப்பால் எண்ணுகிறான். எப்போது? தேவனோடு உள்ள ஒரு நெருக்கமான உறவு ஐக்கியம் அதை பலப்படுவதற்கு முன்னால். ஆனால் நாளுக்கு நாள் தீராத தாகத்தின் நிமித்தம் தேவனை நெருங்க நெருங்க அவருடைய சாட்சியோ எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், இப்போ சொல்கிறான், நான் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். முதலில் அப்போஸ்தலர்களில் தன்னை மேன்மையாக பார்த்தான். தேவனை அதிகமாக நெருங்க நெருங்க உள்ளான அவன நிலைமையை பார்த்து இப்பொழுது அவன் சொல்கிறான், நானும் பார்த்தீங்களா பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். இதே பவுல் இன்னும் தேவனை அதிகமாக நெருங்க நெருங்க 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினான். சாட்சிப்படுறா, நான் இப்போது பிரதான பாவிகளிலே பிரதான பாவி. முந்தைய சாட்சிகள் எங்கே போயிற்று? நான் அப்போஸ்தலரிலே மேன்மையானவன்,
நான் பரிசுத்தவான்களில் குறைவானவர், இப்பொழுது பாவியிலே பிரதான பாவி. எங்கிருந்தோ சாட்சி. ஒரு மனுஷன் தேவனை நெருங்க தேவனோட தனிப்பட்ட உறவில் வளர வளர, தேவனோட ஐக்கியத்தில் கிட்ட சேர அவனை உள்ளான நிலைமையை பார்த்து கதற அப்பொழுதுதான் தெரியும் நான் எவ்வளவு மிகப்பெரிய பாவி, எவ்வளவு மிகப்பெரிய துரோகி. ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்லுகிறேன், நம்முடைய உள்ளான நிலைமையை நாம் காணும்படி தேவனை நோக்கி கதறுவதெல்லாம் இருக்கும். அநேக ஊழியம் என்ற பெயரில் வெளியான காரியங்களையே மீது கருத்தாக இருக்கிறார்களே தவிர, அநேக ஊழியர்கள் தன்னுடைய உள்ளான நிலைமையை காண்பதற்கு அவருடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. உண்மை திறக்கப்பட்டிருந்தால் அவருடைய தீராத தாகவும் வாஞ்சையுமெல்லாம் என் நேசரோடு நான் இடைவிடாத ஐக்கியத்தில், நேசரோடு தனிப்பட்ட உறவில் நான் தனித்திருக்க வேண்டும். நாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், தேவனோடு தனிப்பட்ட உறவில் தனித்திருக்கிறவருக்கு, தேவ பயத்தில் நிலைத்திருக்கிறவருக்கு அவர் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த அநேக ஊழியக்காரர்களுக்கு தேவன் அவரை பற்றிய ரகசியத்தை வெளிப்பாடை கொடுக்க முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் வெளியான வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறார்கள். தங்களுடைய உள்ளான நிலைமையை பார்ப்பதற்கோ அவர்கள் அதிகமாக அவர்கள் பிரயாசப்படுவதில்லை. யோவான், நமக்கு தெரியும், யோவான் மாம்சத்தில் இருந்த நாட்களில், யோவான் அப்போஸ்தலன் மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தான். எவ்வளவு விடுதலையாய் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தான். யோவானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்க வேதத்துல, இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்தவர், அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பிறகு, ஆவியினால் நிறைந்த பிறகு அவர் பத்மதீவில் கண்ட தரிசனத்தில் இயேசுவை பார்க்கிறார். சூரியனை போல முகம் பிரகாசித்ததை கண்டு செத்தவனை போல் கீழே விடுகிறார். ஏன் செத்தவனை போல் கீழே விடுகிறார்? அந்த வினாடியில் உள்ளான நிலைமையை பார்க்கிறான் அவர். ஆகவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய உள்ளான நிலைமையை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய இந்த மாம்ச உணர்ச்சினால் பார்க்கவே முடியாததற்கு தேவை பரிசுத்த ஆவியின் நிறைவு. எவ்வளவு கௌரவாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானார் உள்ளே வெளியே அல்ல, தனக்கு உள்ளே இருந்து உள்ளான நிலைமையை உணர்த்தி கொண்டே இருப்பார். எப்படி தெரியும் நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியார் நாம் இருக்கிறோம் என்று? நாம் யோவான் 16:8 படி பரிசுத்த ஆவியார் நம்முடைய இருக்கார் என்பதற்கு ஆதாரம் அவர் நம்மிடத்தில் இருக்கிற பாவத்தை தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்படி உணர்த்தப்படுகிற பாக்கியவான்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த ஊழியக்காரர்களே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் இன்று கிறிஸ்தவ உலகம் ஐஸ்வர்யத்தையே தேடி ஓடுகிற உலகம் என்று. எந்த ஐஸ்வர்யம்? பூமிக்கு ஐஸ்வர்யம். நான் சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு இதில் செய்தியில் பார்த்தேன். ஒரு பாஸ்டர் பேசுகிறார். அன்றைக்கி அவருடைய தேவனை அறிந்த மனுஷனாக இருக்கலாம் நினைக்கிறேன். அவர் பேசுகிறார், இந்த நாட்களில் பேசப்படும் செய்திகள், ஊழியக்காரர்கள் கொடுக்கப்படும் செய்திகள் சுமார் 80% ப்ராஸ்பரிட்டி, அதாவது உலக ஐஸ்வர்யத்தையே மையமாக வைத்திருக்கிறது. 20% தான் மீதி இருக்கிறது. அந்த 20%த்திலும் நாளுக்கு நாள் சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கும். தேவனும் ஜல்லடை வைத்து அரித்துக் கொண்டே இருப்பார். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நலமாயிருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் யோவான் 15ஆம் அதிகாரம் தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவை ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரிந்த வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள். பார்த்தீங்களா?
அதான் அந்த வின்சென்ட் ராஜ் முதல்ல பேசினார். நீங்கள் அவரது உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அதான் இங்கே ஆண்டவர், நீங்கள் என்ன நிலைத்திருங்கள், என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள், என் போதனையில் நிலைத்திருங்கள், என் அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள். இது பட்டும் படாமல் போன்ற வாழ்க்கை அல்ல, இது நீங்க நிலைத்திருங்கள். அப்பொழுது நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருங்கள். எப்படி நிலைத்திருப்பது? அதான் முதல்ல கேட்டது போல, நாங்கள் இல்லை ஊழியம் என்ற பேரில் எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்து நாம் பிரஸ்தாபமானாலும் ஒரே ஒரு காரியம், நிலைத்திருப்பது என்பதோ அவரோடு வைக்கிற ஒரு தனிப்பட்ட உறவு. அந்த உறவு எனக்கு என் மனைவிக்கும் தெரியாது, அதான் முக்கியம். அந்த உறவு எனக்கு என் பிள்ளைகளுக்குமே தெரியாது. தனிப்பட்ட உறவு, the personal relationship, the simple devotion, அதுதான் முக்கியம். அந்த தனிப்பட்ட உறவில் தரித்திருக்காத நாம் மெய்யாக வருகிற நாட்களில் அநேக விதத்தில் நாம் வஞ்சிக்கப்படுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவா தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவில் ஐக்கியத்தில் தரித்திருக்கிறோமோ, எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிற தேவன் நாம் வஞ்சிக்கப்படாதபடி நம்மை காத்துக் கொள்ளுவார். நீ பார்த்தீங்களா, ஒரு தகப்பன் மவுண்ட் ரோடு எடுத்துக்கொள்ளுங்க, ரோடை கிராஸ் பண்ணும்போது கூட ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை வருது. எப்படி என்ன பண்ணுவாங்க? தகப்பனுடைய கையை இறங்க பிடித்து கொள்ளுவாங்க. பிடித்து கொள்ளும்போது அங்கே பஸ் வருது, இங்கே கார் வருது, அங்கே பைக் வருது. அந்த அப்படிப்பட்ட பயமே தேவையில்லை. பிடித்திருப்பது யாருடைய கரம்? என் தேவனுடைய, என் தகப்பனுடைய கரம். இதுதான் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப். நாம் தேவனோடு வைக்கிற உறவு என்பது அவரது கரங்களை கட்டியாய் பிடித்துக் கொள்வது. எந்த ஒரு வஞ்சிப்புக்கும் நம்மை தேவன் விடவே மாட்டார். நான் உண்மையிலே தான் சொல்றேன், கிறிஸ்தவத்தை நான் பார்க்கிறேன். அநேக காரியங்கள் தேவனின் நாமத்தை சொல்லி ஊழியங்கள் சபையை பெருகிக் கொண்டே வருகிறது, செய்திகள் பெருகிக் கொண்டே வருகிறது, விசுவாசிகளுடைய கூட்டம், அநேக காரியங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனை ஏக்கமும் வாஞ்சையும் தாகமெல்லாம் என்னோடு இடைவிடாது ஐக்கியப்படுவதற்கு, என்னோடு தனிப்பட்ட ஒருவர் தனித்திருப்பவர் எங்கே? அதுதான் தேவன் தேடுகிறார். அப்படி தேவன் தேடுகிற போது தேவனுக்கு கிடைத்ததான் ஒரு ஈனாக்கு. அப்படி தேடின போது தேவனுக்கு கிடைத்ததுதான் ஒரு எலியா. அப்படி தேடின போது தேவனுக்கு கிடைத்ததான் நீதிமானாகிய நோவா. நாம் தேவன் நம்மை கூட்டத்தோடு பார்ப்பதல்ல, எப்பொழுதுமே தேவன் பார்ப்பதெல்லாம் தனிப்பட்ட முறை, ஸ்மால் சர்க்கிள். தனிப்பட்ட முறையில் ஒருவனுடைய வாழ்க்கையை தேவன் சோதித்து பார்க்கிறான். இவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறான், என்னோடு இவன் எப்படி உறவு வைத்திருக்கிறான், என் மீது எப்படி நம்பிக்கையை போடுகிறான். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் பார்க்கிறான். இதுதான் தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இடையே ஒரு ஐக்கியம், ஒரு உறவு என்பது. நான்காவது நம்ம வாசித்தோம், திரும்பி வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் ஊழியம் செய்யுங்கள், எத்தனை சபைகளை கட்டுங்கள், எத்தனை பேர் ரட்சிப்பு கொண்டு வங்கள், ஆனால் நீங்கள் ஒரு கிளையானது செடியில் தரித்திருப்பது போல நீங்கள் என்ன தரித்திருக்காவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். அது எதை சொல்றார்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய நாமத்தினால் செய்கிற அநேக கிரியைகளோ ஜீவன் இல்லாதது, சத்த கிரியைகள். ஒரு செழிப்பான மரத்தை பார்க்கிறோம், அந்த செழிப்பான மரத்தை ஒவ்வொரு கிளைகளிலும் கனியை பார்க்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கனியை செடியில் எதையெல்லாம் வாடி வதங்கி கிடக்கிறது, அதில் கனி இல்லை. காரணம் அந்த கிளையோ அந்த மரத்தோடு இணைக்கப்படவில்லை.
அதைத்தான் நாங்கள் சொல்கிறார், நீங்கள் என்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவாய் நிலைத்திருக்கிறீர்களோ நானும் வைராக்கிய வாஞ்சையால் உங்களுக்கு நிலைத்திருப்பேன். ஆகவே எனக்கு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு, the personal relationship. மெய்யாகவே அந்த ஒரு தனிப்பட்ட உறவை வாஞ்சிக்கிற ஒரு ஊழியக்காரன் கவனித்து கேளுங்கள், அந்த வட்டத்திற்குள் தன் மனைவி அனுமதிக்க மாட்டான், தன் பிள்ளைகளையும் அனுமதிக்க மாட்டான். பழைய நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் சினிமாய் பார்த்த ஞாபகம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சினிமாயில் அந்த நாட்களில் அந்த வாள் கையில் எடுத்த வாள் சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வாள் சண்டை போடும்ப அந்த வாளை கையில் எடுத்துக்கொண்டு முதலில் அவர் தன்னையை சுற்றுவார்கள், தன்னையை சுற்றி அந்த பண்ணுவாங்க. வாள் எடுத்துக்கொண்டு வாளை வைத்து சுற்றுவார்கள். ஏன்னா சத்ருவை தன் பக்கம் விடாதவாறு அந்த தன் பாதுகாப்பாக வாளை சுற்றுவார்கள். நான் எம்ஜிஆர் படமெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி அதே போல தேவனோடு உறவு வைக்கிற மனுஷன் இந்த வைராக்கியம் என்பதை பட்டயத்தை சுழற்றுவது போல் சுழற்றுவான். தான் இருக்கிற அந்த இடத்தை சுற்றிலும் அங்கே மனைவி வர முடியாது, பிள்ளைகள் வர முடியாது, உறவினர்கள் வர முடியாது, ஊழியக்காரர் வரவே முடியாது. அது அவனுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ஒரு இடம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அந்த இடத்தை தேடுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் தேவன் உங்களை வல்லமையாய் உருவாக்குவார். உங்களுக்கு இந்த ஜீவன் ஊட்டு புறப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்காக தேவன், அப்படிப்பட்ட மனுஷர்களுக்காக தேவன் தாகமாக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த மோசையை பற்றி முதல்ல கேட்டோம். மோசேக்கு தேவன் பேரோடு தேவனோடு ஐக்கியப்படுவது, தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவு கொள்வதில் வாஞ்சை அதிகரிக்க தேவன் அவருடைய சாயலை அவனை உருவாக்கிவிட்டு அவரே சொன்னார், இந்த பூமியில் மோசையை போல் சாந்த குணமுள்ள மனுஷனை நான் கண்டதில்லை என்று அவரே சொன்னார். உருவாக்குவது யாரு? தேவன். உருவாக்கும்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் மோசே. எப்படி ஒப்புக் கொடுத்தார்? அதுதான் தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவை அவர் வாஞ்சித்துக் கொண்டே இருந்தார். அதை மோசே சொல்ற பாருங்க, 33ஆம் அதிகாரம். ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி, ஜனங்கள் லட்சமா ஜனங்கள் கானான் இந்த தேசத்தை நோக்கி மோசே நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள் 2-3 வசனங்கள். தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு தூதரை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் ஏவியரையும் எபூசியரை துரட்டி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்காத கழுத்துள்ள மனுஷர்கள். இந்த ஜனங்கள் வணங்காத கழுத்துள்ளவர்கள். என்னை மறுதளித்து பாவத்து நிமித்தம் இருதய கடினமுள்ள ஜனங்கள். நான் செய்த எத்தனை நன்மைகளை மறந்துவிட்ட நன்றியற்றவர்கள். இவர்களுக்கு முன்னால் இன்னும் வந்தால் இந்த வணங்காத கழுத்தில் இவர்களை அழித்து போடுவேன். ஆகவே நான் வரமாட்டேன். இது முதல் கொண்டு ஒரு தூதனை அனுப்புவேன். மோசே, இந்த ஜனங்களை தூதனை வழி நடத்தட்டும். இனிமேல் நான் வருவதில்லை. மோசே அதுக்கு மோசையுடைய பதிலை பார்த்தீர்களா? நமக்கு தெரிந்த வசனம் 15-16 வசனங்கள். அப்பொழுது அவன் மோசே ஆண்டவரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வரணும். ஆண்டவரே, வராமல் இருந்தால் இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதே. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களுடைய வருவதனால் அல்லவா? பார்த்தீங்களா ஆண்டவரே, நீர் எங்களோடு வாழும். ஆண்டவரே, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா நாங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததென்று இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும். ஆகவே எங்களை தனி அணைப்பாகவே நீர் எங்களோடு வாழும். ஆண்டவரே,
இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரிடம் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். எப்படி? தேவனே, நீர் எங்களோடு வாரும், உம் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணம் செய்யும். அப்பொழுது மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களின் மத்தியில் நாங்கள் விசேஷித்த ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்பதை உலகமே அறிந்து கொள்வோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக எவ்வளவாய் நாம் தாவிக்கிறோம். நினைத்து பாருங்கள். நாம் அற்பமான மனுஷர்கள். வானத்தை பூமியை படைத்த வல்லமையான தேவன், பரிசுத்த அலங்காரத்துடன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன், அவர் அந்த இதை விட்டு கீழே இறங்கி வந்து நம்மளோடு ஐக்கியப்படுவதை, நம்மோடு உறவு கொள்வதை அவர் தீராத தாகம் கொண்டிருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், நாம் வந்திருக்கிறதா ராப்போஜன வேளையில் அவர் எல்லோரும் வந்தார். அவர் அங்கே வந்திருக்கிறார். ராப்போஜன தொடங்குவதற்கு அவருடைய சாட்சியை பார்த்தீர்களா? நீங்கள் உங்களோடு நான் அற்பம் பிற்பதில் நான் அதிக வாஞ்சையாக இருக்கிறேன். எப்படிப்பட்டவர் அவர்கள்? அவரை மறுதளித்தவர், அவரை காட்டி கொடுத்தவன், சகித்தவன் கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இடர்கள், ஒரு பாடுகள், ஒரு துன்பம் வந்தவனை அவரை விட்டு ஓடுகிறவர்கள். இது எல்லாம் தெரிந்த உலகமோ அப்படிப்பட்ட அற்பமான மனுஷரோடு அவர் பங்காக ஐக்கியப்படுவது தாகமும் வாஞ்சையுமாயிருந்தால் அந்த தேவனோடு நான் சொல்கிறேன், இந்த நாளிலாவது நான் நம்முடைய உண்டான தினமே பார்த்து நாம் எவ்வளவு அற்பமான மனுஷராயிருந்தாலும் இந்த நாளில் மறந்திருப்போமான ஆண்டவரே, எல்லாவற்றை விட மேலானது ஒரே ஒரு காரியம், என் தேவனோடு வைக்கிற தனிப்பட்ட ஒரு உறவு. தேவன் என்னை அடையாளம் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில், இந்த தெருவில், இந்த வீட்டில் இருப்பவன் அவன் என்னுடையவன். நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாஞ்சிப்பவர்களை தேவன் விட்டு விலகுவதே இல்லை.